இப்படி ஆகும் நான் எதிரே பார்க்கல. அப்படியா விஷயம்? நான் யூடியூப்ல வீடியோ போடணும் ட்ரை பண்றேன், ஆனா முடியல. ரிசர்ச்னு யூடியூப்ல வீடியோ போடுறதுக்கு நேரம் இல்ல. நேரம் கிடைச்சா யூடியூப்ல வீடியோ போடுவோம்ல. சரி கேட் 2 எக்ஸாம் வருது, இன்டர்னல் 2 வருது. சரி எக்ஸாமுக்கு படிக்கலான்னு நோட்டை தேடுனா நோட்டையும் காணும். சரி ரூம்ல இல்லைனா வேற எங்க இருக்கும்னு நினைச்சேன். சரி லேப்ல ஒரு இடம் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு லேபுக்கு போனா லேப்ல அந்த நோட் இருக்கு. படிக்கலாம்னு நினைச்சா கேட் 2 வந்து ஓப்பன் புக் டெஸ்ட். சரி லைப்ரரிக்கு போலாம், லைப்ரரி போயிட்டு ரெஃபரன்ஸ் புக்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு லைப்ரரி போனா அங்க புக் எதுவுமே இல்லை, எல்லாமே எடுத்துட்டாங்க. படிச்சு சொன்னேனாடா, முன்னாலே போய் புக்கர்றான். பிஐடில செமஸ்டர் எக்ஸாமுக்கு இல்ல காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணோம்னா ஒரு பெஸ்ட் பிளேஸ்னா லைப்ரரி தாங்க. எல்லா புக்குமே இங்க இருக்கும். இந்தியன் லாங்குவேஜ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜ் புக்ஸ் எல்லாம் இருக்கும், அண்ட் நியூஸ் பேப்பர்ஸும் இருக்குங்க, இ மெட்டீரியல்ஸும் இருக்கும். லைப்ரரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏசி தான், அமைதியாகவும் இருக்கும், நல்லாவும் படிக்கும். அப்புறம் என்னோட ஃபேவரட் ஸ்பாட் லைப்ரரி தான். முக்கியமாக ஒன்று சொல்லணும்னா இந்த லைப்ரரி வருஷம் முழுக்க 365 நாளும் ஓப்பனில் தாங்க இருக்கும். ஸோ மண்டே டு ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா 7:30 to நைட் 12:30 வரைக்குமே இருக்கும். அதே மாதிரி வீக்கெண்ட் அண்ட் யூனிவர்சிட்டி ஹாலிடேஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 to நைட்டு 8:30 வரைக்கும் இருக்குங்க. லைப்ரரியில் ரிசர்ச் காலுக்கு தனி ஃப்ளோரே இருக்குது. ஸோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கே போய் உட்காந்து படிக்கிறதுனாலும் சரி, ஒர்க் பண்ணுறதுனாலும் சரி, ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அப்புறம் நோட்ஸ் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எழுதும் போது எனக்கு ஒரு யோசனை, ஏன் இந்த ஓப்பன் புக் டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னு. அப்படி நான் தேடி பார்த்தேன். வேர்ல்டு ஃபேமஸ் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியும் இந்த ஓப்பன் புக் டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஏன் இது ஃபாலோ பண்ணுறாங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸை வந்து மக்கப் பண்ணிட்டு, அடுத்தெல்லாம் தேவையில்லை, நான் மனப்பாடம் பண்ணிக்கிறேன், சீக்கிரம் சொல்லு, அப்படியே தான் மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டு அப்படியே வந்து எழுதுவாங்க. ஆனா இங்க அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதை ரெக்டிஃபை பண்றதுக்காக தான் இந்த ஓப்பன் புக் டெஸ்ட் பண்றாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஸ்டின்ஸை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, இப்படி புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து கரெக்டாக எழுதுறாங்க, அது ஒன்று இருக்கு. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா அவங்களோட கிரிட்டிக்கல் திங்கிங் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும், சால்விங் ஸ்கில்ஸும் அதிகமாகும், அதனால நாலேஜும் கெயின் ஆகும். ஏன்னா மேக்ஸிமம் வந்துட்டு இன்டைரக்ட் கொஸ்டின் தான், டைரக்ட் கொஸ்டின் கிடையாது. ஃபைனலாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு புக் யூஸ் பண்ணுற பழக்கமும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்புறம் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே கிளம்புனாங்க. வெளியே பார்த்தா செம்ம மழை. அப்படியே பார்த்தீங்கன்னா டீயை குடிச்சிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நம்ம சேனல் யாரோ புதுசாக பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.